திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயில் யானை ஆண்டாள். பிரதமர் நரேந்திர மோடிக்கு மௌத்தார் கான் வாசித்து காட்டி அவரது மனதை கொள்ளை கொண்டது. ஸ்ரீரங்கம் கோயில் யானை ஆண்டாள். அருகில் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி ஆசி பெற்றார். அப்போது யானை பாகான் ஆண்டாள் யானையிடம் மௌத்தார் கான் கொடுத்தபோது அதனை மோடிக்கு வாசித்து காட்டியது. மோடி மெய்மறந்து ஆண்டாள் யானையின் இசையை ரசித்து கேட்டார். அதன் தும்பிக்கையை தடவி கொடுத்தபடி தனது அன்பை வெளிப்படுத்தினார். வாயில் வைத்து இசைக்கப்படும் வாயுக்கரியாக இருக்கக்கூடிய மௌத்தார் கானை ஆண்டாள் யானை லாபகமாக தனது தும்பிக்கையால் பிடித்து வாசித்தது. அது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இன்று காலை சென்னை திருச்சி சென்று அங்கிருந்து ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலுக்கு சென்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்திற்கு 3 நாள் சுற்றுப்பயணமாக பிரதமர் மோடி நேற்று சென்னை வருகிறார். பின்னர் நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்ற கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகளை அவர் தொடங்கி வைத்தார். 2வது நாள் சுற்றுப்பயணமாக இன்று சனிக்கிழமை சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் திருச்சிக்கு இன்று காலை வந்தார். அதன் பின்னர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் யாத்ரி நிவாஸ் எதிரே அமைக்கப்பட்டிருந்த ஹெலிகாப்டர் தளத்தில் வந்து இறங்கினார். அங்கிருந்து கார் மூலம் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலுக்கு சென்றார். அப்போது ரெங்கா கோபுரம் முன்பு ஸ்ரீரங்க தலைமை அர்ச்சகர் தலைமையில் தங்க குடத்தில் பூரண கும்ப மரியாதை அளித்திருக்கிறார்கள். பின்னர் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்தியிருக்கிறார். தொடர்ச்சியாக தாயார் சன்னதி அருகாமையில் கம்பராமாயணம் பாராயணத்தை மனமுருகி கேட்டிருக்கிறார். அதன் பின்னர் தாயார் சன்னதியின் நவராத்திரி கொலுமண்டபத்தில் அஷ்டலட்சுமி விளக்கேற்றி வழிபாடு செய்திருக்கிறார். இன்று ராமரின் குலதெய்வமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலின் பிரதமர் வழிபாடு நடத்தியிருக்கிறார். ரெங்கா கோபுரம் முன்பு 40 நாதஸ்வர கலைஞர்களின் நாதஸ்வர நிகழ்ச்சி நடந்தது. இந்த வரவேற்பினை புன்முறுவலுடன் ஏற்றுக்கொண்டு காரின் கையை அசைத்தவாறு பிரதமர் நரேந்திர மோடி சென்றார். பிரதமர் வருகையொட்டி பாதுகாப்பு காரணங்களுக்காக நேற்று மாலை 6 மணி முதல் இன்று பிற்பகல் 2:30 மணி வரை ஸ்ரீரங்கம் கோவிலின் பக்தர்கள் பொது தரிசனம் தடை செய்யப்பட்டிருந்தது. ரெங்கநாதர் கோயில் தரிசனம் செய்துவிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் தளத்துக்கு வந்தார். பின்னர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்றார். பின்னர் அங்கிருந்து தனி விமானம் மூலம் ராமேஸ்வரம் சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கதாக செய்திகள் நமக்கு வருகிறது. நன்றி, வணக்கம்.